நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். புவனேஸ்வரி வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி கடைசியில வந்து கார்த்திய வந்து வசமா சூப்பரா காப்பாத்தியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து அவங்க அண்ணன் வந்து கேட்குறாங்க. "ஆமா நீ எப்படிம்மா கார்த்திய காப்பாத்துன?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதானே! அன்னைக்கு நான் வந்து கார்த்திய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்ல ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன். அவன் எங்கேயுமே இல்ல. சரி பண்ணை வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போனேன். அங்க போய் பார்த்தா, கார்த்தி வந்து ரொம்ப வந்து முடியாம கிடந்தான். "என்னடா தலையிலேருந்து ரத்தமெல்லாம் வருதே!" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய வந்து தூக்கிட்டு பார்த்தேன். என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போ வந்து கார்த்தி வந்து கொஞ்சம் சுயநினைவுல தான் இருந்தான். "என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் நடந்தத சொன்னான். "மாயாவும், ஜானகியும் வந்தாங்க. அவங்க வந்து என் தலையில அடிச்சுட்டாங்க. அதுலேருந்து ரத்தம் வந்துருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து என்னை கொலை பண்ண பார்த்தது வந்து லிங்கம் தான் அத்தை. அவர் தான் வந்து என்னை கழுத்தில வந்து கால வச்சு நெரிச்சு கொலை பண்ண பார்த்தாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வந்து டக்குனு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குனு பார்த்தா அங்கிட்டிருந்து திருப்பி வந்து மாயாவும், ஜானகியும் வந்துடுறாங்க. ஐயோ! அவங்க திருப்பி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்த கேட்டுட்டு நான் அங்கிட்டு போய் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேனே. அதுக்கடுத்து வந்தவங்க பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க திருப்பி வந்து கார்த்தி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பதான் வந்து கார்த்தி செத்த மாரி நடிச்சிருக்கான். கார்த்திய வந்து உடனே தூக்கி கொண்டு போய் புதைச்சுட்டாங்க. நான் பார்த்தேன் கார்த்தி என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கடைசியில பார்த்தா கார்த்தி வந்து புதைச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் உடனே வந்து அந்த இடத்த தோண்டிட்டேன். தோண்டி வந்து கார்த்திய எடுத்து பார்த்தா, கார்த்தி வந்து உயிரோட தான் இருந்தான். நல்ல வேளை அவன் வந்து குழிக்குள்ள வந்து உயிரோட இருந்தான். அப்படியே அவன மேல தூக்கிட்டேன். மேல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனேனே. அங்க போய் கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண சொல்லி, கார்த்திக்கு தலையிலலாம் கெட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து யோசிச்சு பார்க்கும்போது, இத வந்து புதைச்சது வந்து மாயாவும், ஜானகியும் தான். அவங்க 2 பேத்த வந்து எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான், நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து நானு இதுக்கு பதிலா வந்து ஆல்ரெடி இறந்த பாடியில கார்த்தியோட சட்டைய போட்டு, அந்த இடத்துல மறுபடியும் புதைச்சு வச்சேன். ஆனா அப்ப தான் எனக்கு வந்து, அவங்க 2 பேத்த மாட்டி விடுறதுனால, நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. தனத்த அடையிறதுக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு கதிர வந்து ஜெயிலுக்குள்ள அனுப்பணும். அவன தான் வந்து கொலை குற்றவாளி மாரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான், நம்ம பர்ஸ் இருந்துச்சு. கதிரோட பர்ஸு வந்து கார்த்திகிட்ட இருந்துச்சு. அந்த பர்ஸ தூக்கி அந்த குழிக்குள்ள போட்டோம். போட்டுட்டு நாங்க 2 பேரும் தான் நானும் கார்த்தியும் சேர்ந்து தான் அந்த டெட் பாடிய வந்து அந்த இடத்துல புதைச்சு வச்சுட்டு, நாங்க விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "யோவ்! எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையனையே கொலை பண்ண பார்த்துருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து லிங்கத்த அடிக்க போறாரு. "அண்ணே விடுண்ணே! அவரு என்ன நமக்கு வேணும்னா பண்ணுவாரு. ஏதோ மாயாவையும், அவங்க ஜானகியும் பழி வாங்குறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிட்டாரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமாம்மா என்னைய மன்னிச்சிடுங்க. அவங்க 2 பேத்த வந்து பழி வாங்குறதுக்காக தான் நான் தம்பிய வந்து இப்படி பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனையும், இருந்தாலும் நீங்க கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரன் திட்டிக்கிட்டு இருக்காங்க. "அது சரிம்மா, அவங்க 2 பேர் புதைச்சாங்க. ஆனா கதிரோட பர்ஸு அந்த இடத்துக்கு எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து கேட்காங்க. அதுக்கு வந்து கார்த்தி வந்து பதில் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் வீட்ல வந்து என்கூட சண்டை போட்டான்ல, அன்னைக்கே வந்து அவன் பர்ஸ் வந்து கீழ விழுந்துருச்சுப்பா. நான் தான் ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும், இது எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இப்போ வந்து கதிர மாட்டி விடுறதுக்காக அந்த பர்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. அதனால நாங்களே உள்ள போட்டு அவன வசமா வந்து மாட்டி விட்டுட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.